ட்ரெண்டிங் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சுல இப்ப அந்த போட்டோ. அண்ணன் பாத்தீங்களா இல்லையா? அண்ணன் எங்க போறாரு பாரு. எதனால போறா தெரியாத உங்களுக்கு? அண்ணன் அரசியல் வாழ்க்கையை வந்து மொத்தமா முடிச்சிட்டீங்க. ஃபினிஷிங் பண்ணி ஒரு டீமா வந்து கைண்டி இப்போ மொத்த டீமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குலாம் வந்து ஒரு கூடாரமே காலி ஆகுதுங்க. டெய்லி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல இருந்து இவ்வளவு பேர் போறாங்க, அந்த மாவட்டத்துல இருந்து இவ்வளவு பேர் போறாங்க. கட்சியை விட்டு விலகுறவங்க எல்லாம் எங்க போய் லாஸ்டா சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கில தான் போறாங்க, நம்ம விஜய் கட்சிக்கு தான் போறாங்க. அதனால எங்க அண்ணன் வந்து ராஜதந்திரத்துக்கு பேர் போனவர், பயங்கர தந்திரம். அதனால வந்து எங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா இப்போ சரி விஜயோட அட்டாக்கிங்க நம்ம தடுக்கிறது எப்படி, வாடா சூப்பர் ஸ்டார் ரஜினியை போய் பார்ப்போம் போறேன்டா திருடனே ஒரு போட்டோ. ஆனா இதே வாயி என்னென்ன பேச்சு தெரியுமா? இதுதான் வந்து சீமானின் உண்மை முகம்னு நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஏன்டா சீமானை பத்தி பேசுறீங்கன்னு கேட்பாங்க நிறைய பேரு. உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கோங்கன்றேன். என்னென்ன பேச்சு நீ சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசியிருப்ப ஞாபகம் இருக்கா? என் தம்பி விஜய் வேணா வரட்டும், ரஜினி எல்லாம் எப்படி வருவ? கன்னடிகாரன் நீ என் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் செஞ்சிருவியா? ஓட விட்டுருவேன். இப்படி எல்லாம் பேசுறது யாருன்னு அடிக்கிற அடியில மத்தவெல்லாம் ஓடணும். எதே ரஜினி சார் அடிக்கிற அடியில இனிமே எந்த ஆக்டரும் வரக்கூடாதுன்னு சொன்னவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன் தாத்தா, செந்தமிழன் சைமன் செபஸ்டியன் தான். செந்தமிழன் தயவுசெய்து சொல்லாதீங்க நீங்க. ஒரு மலையாளிங்க, மலையாளி எப்படி செந்தமிழன் சொல்லுவீங்க? மலையாளி தான் சைமன் செபஸ்டியன் வந்து அதை சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சொர்ணம் இல்லாம, ஐயா கால் எங்கயா உங்களுக்கு? ஐயா இங்கதானே அந்த போட்டோ வரலங்க. வரலையா? அந்த போட்டோ வரல. கால்ல விழுந்த போட்டோ எல்லாம் இனிமே தான் வரும். ஆமா, எங்க அண்ணன் கால்ல விழாத குறையா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கத்திரி இருக்காரு. கத்திரி வேற எதுவுமே கிடையாதுங்க. விஜய் கட்சிக்கு எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ நாங்க 2-3 மாசமா என்ன சொல்லிருக்கோம்னா, விஜய் கட்சியை தொடங்குனா சீமானோட கட்சி காலி, 100% காலின்னு நாங்க அப்போத்துல இருந்தே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். ஏன்னா அந்த யங்ஸ்டர் ஆடியன்ஸ் ஃபுல்லாவே விஜய் ஃபேன்ஸ் தான். சீமான் வச்சுன்னு இருக்கிறது ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ்னா அந்த யங்ஸ்டர்ஸ் எங்க இருந்து வரோம்னா விஜய் கட்சியில இருந்து வரோம் தான். அது அப்போத்துல இருந்தே நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணன் தம்பியை உடைக்க பாக்குறீங்களா? அண்ணன் தம்பியை பிரிக்க பாக்குறீங்க. சீமானும் விஜயும் அண்ணன் தம்பியா பிரிக்க பாக்குறதா உடைக்க பாக்குறதா எங்களை சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த 2 கட்சியே வந்து பார்த்தனா ஃபைட்டிங்ல, பாக்ஸிங்ல தான் இருக்கிறாங்க. மைக்கு தம்பி எனக்காக மைக் பிரச்சாரம் பண்ணிட்டாரு பாட்டு மூலமா, அதெல்லாம் பொறுத்துக்க முடியல உங்களால. ஆனா இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒன்னு ரோட்டுக்கு இன்னாண்ட நில்லு, இல்ல ரோட்டுக்கான அந்த நில்லு, நடுவுல நின்னா லாரி மோதி செத்து போயிடுவையா? கண்டிப்பா தம்பி, இது வந்து குட்டி ஸ்டோரி கிடையாது, நெஞ்சு ஸ்டோரி, வரலாறு. அப்புறம் வேற என்ன வந்துட போதுங்க. அப்புறம் சீமானின் உண்மை முகமே இதுதான். இதான் நம்ம பல காலங்களா சொல்லுறோம். இந்த ஆளை நம்பாதீங்க. ஆளு வந்து காசு வரும்போது ஒண்ணு பேசும், காசு வராத போது வேற மாதிரி பேசுவாரு. சரியான நம்பர் 1 டுபாக்கூரு. ஆனா என்னன்னா அவர் சொல்ற கதைகளை கேட்டு மூளை மங்கிடுச்சு அந்த கட்சியில இருக்கிறவனுக்கு. அந்த கட்சியில இருந்து வெளியில வரவங்களே என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தர் சஞ்சீவிநாதன் ஒருத்தர் வெளில வரும்போது என்ன சொன்னார்னா, அந்த கட்சியில இருக்கிறவன் வீட்டுல யாரும் பொண்ணு தராதீங்க. ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறவன் எவனுமே வந்து மென்டலா இருக்க மாட்டான், பைத்தியங்களா இருக்க மாட்டான், திருத்தவே முடியாத பைத்தியங்களா தான் இருப்பான். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா எங்க அண்ணன் அளந்த கதைகள் 1, 2, 3 கிடையாது, பல லட்சம் கதைகளை அளந்து யூடியூப்ல வந்து சைமன் ஸ்டோரி, சீமான் ஸ்டோரின்னு போட்டாலே உங்களுக்கு அப்படியே கொட்டும். கதைகள்னு போட்ட அந்த அளவுக்கு கதைகளை அள்ளி தெளித்தவர் தான் சீமான். இன்னைக்கு வந்து என்னன்னா விஜய் கட்சியை தொடங்கிட்டனால இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றானா, ஆஹா இனி எவ்வளவுதான் இந்த கதையை கேட்கறது, கதை போர் அடிச்சு போனனால என்ன பண்றாங்கன்னா விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. விஜய் கட்சிக்கு போலான்ட்டு முக்காவாசி காலிங்க. இப்போ சீமான் வாங்கி இருக்கிற 35 லட்சம் ஓட்டுல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் இல்ல 15 லட்சமாச்சு அப்படியே விஜய்க்கு போயிடும். இப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்களா? அந்த 10 லட்சம் போயின்னு இருக்காங்க, வெளியில போயிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சீனியர்ஸா இருப்பாங்க. இப்போ இந்த சின்ன சிறுசுங்க தான் வந்து விஜய் கட்சியில போய் சேரும். 18 to 25 இயர்ஸ்ல விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்துரும். இந்த எல்டர்லி பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு அதிமுகவோ இல்ல திமுகவோ இல்ல பாஜகவோ இல்ல காங்கிரஸ்க்கோ மாறி மாறி போயிடுவாங்க. லாஸ்ட்ல சீமான் கட்சியில யாரு இருப்பான்னு பார்த்தனா சீமானோ அவங்க ஒய்ஃப் மட்டும் தான். ஆமா, அவங்க கூட இருப்பாங்களான்னு தெரியாது, அதுவும் தெரியல. ஏன்னா நிறைய டிவோர்ஸ் வர சீமானே இருப்பாருன்னு தெரியாதாங்க. அப்புறம் ஏம்பா நீ ஃபுல்லா நெகட்டிவா சொல்லுகிற, அண்ணனோட பாசிட்டிவ் சொல்லுனியா இல்லையா? பாசிட்டிவ் இங்க பாசிட்டிவ்னு சொல்ல கூடாதுங்க. பாசிட்டிவ் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு இப்ப தீபாவளி பொங்கல் மாரி நவம்பர் வர 26ஆம் தேதி வந்து மாவீரர் நாள்.
செலிப்ரேஷன் டே அங்க அது. அதுல வந்து 20 லட்சம் டார்கெட் வச்சு 20 லட்சம் டார்கெட் மேல அச்சீவ் பண்ணிட்டாங்க. 30 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. உங்களால வாங்க முடியுமா? அது குழந்தைங்க எல்லாம் பேச விட்டு வீடியோ எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. எப்படின்னா திரள்நிதி கொடுங்க. ஆனா எப்படியா இன்னும் 20 லட்சம் 25 லட்சம் எப்படி கொடுக்குறீங்க? நம்ம 20 லட்சம் 30 லட்சம் கிட்ட போயிடுச்சான். அதெல்லாம் வருமானம் வந்து நல்லா ஈட்டுறது, நல்லா சம்பாதிக்கிற ஒரே ஆள் இந்த தமிழ்நாட்டுல யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். சீமான் வந்து விஜய கலாய்கிறாரா? என்னன்னு கலாய்கிறாருன்னா, நீனா தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறது, உலகதான் கேரளால ஃபேன்ஸ் இருக்குது, ஆந்திரால ஃபேன்ஸ் இருக்குது, கர்நாடகால ஃபேன்ஸ் இருக்கு, ஏன் இந்தியில கூட ஃபேன்ஸ் இருக்குது, இந்தியாவுக்கு வெளியிலயும் ஃபேன்ஸ் இருக்குல்ல, ஏன் தமிழக வெற்றி கழகம் வச்சா உலக வெற்றி கழகம்னு வச்சுக்கோ அப்படின்னு விஜய் வந்து சீமான் கலாய்கிறாராம். இதே விஜய் ஃபேன்ஸ் வந்து ரிட்டர்ன்ல சீமான கேட்கணும், நீ ஏன்டா இலங்கைக்கார அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்க, போய் கட்சியை ஸ்ரீலங்கால தொடங்குடா, தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லா தான் இருக்கிறானுங்க, போய் இலங்கைக்கு ஓடு, இலங்கைக்கு தானே தண்ணியை வாங்குறது தானே உன்னோட இது, போய் அங்க வாங்குடான்ட்டு தொர்த்தி விடுற மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டா மிஸ்டர் சீமான் அவர்கள் என்ன பண்ணுவாரு?